Hello friends, welcome back to our channel MRS.MALASUNDAR. நாளைக்கு பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. ஸோ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் ஒரு இட்லி தட்டு எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கிளாத் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிளாத்துக்கு மேலே 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வீட்லேயே அரைச்சது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பச்சரிசி மாவு வந்து நம்ம நல்லா ஸ்டீம் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டீம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து கொழுக்கட்டை பண்ணோன்னா மாவு வந்து நல்லா வெந்திருக்கும். கொழுக்கட்டைகளை வந்து நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கொழுக்கட்டைகள் எல்லாமே நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும். இப்போ இந்த தண்ணி பாருங்க நமக்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் அரிசி மாவை வச்சு ஸ்டீம் பண்ணணும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட இந்த அரிசி மாவை வந்து நல்லா ஸ்டீம் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அரிசி மாவை எடுத்துட்டு அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல சூடாக இருக்கும். ஸோ இந்த மாவை வந்து ஒரு கரண்டி வச்சு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். மாவை இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் உடச்சி விட்டதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கிட்ட கீ சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஆட் பண்ணி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவை வந்து நம்ம ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுக்கணும். மாவுமே நமக்கு சூடாக இருக்கும். இதில் நம்ம பிசையறதுக்காக யூஸ் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா சுடு தண்ணி. இது ரெண்டுமே நமக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் கை வச்சு ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாவை நம்ம ஒரு குட்டி குட்டி உருண்டைகளாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் வந்து மேக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்டாக வந்து எல்லாத்தையுமே செஞ்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக வந்து ஒரு ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஷேப்லேயுமே கூட பால் கொழுக்கட்டை வந்து பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி நீட்டான ஷேப்லேயும் ரவுண்டான ஷேப்லேயும் உருட்டிக்கிறேன். நீட்டான ஷேப்பில் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் திரட்டினீங்கன்னா அழகாக வந்துடும். எக்ஸ்ட்ரா வால் மாதிரி இருக்கிறத 2 சைட்லேயும் பிச்சு எடுத்துட்டு மேலேயும் கீழேயும் ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா நமக்கு அழகான இந்த நீட்டான ஷேப் வந்து கிடச்சிரும். இப்போ மீதம் இருக்கிற மாவை வந்து இந்த மாதிரி 2 ஷேப்பில் ஃபுல்லாத்தையுமே நான் திரட்டி எடுத்துக்கிறேன். இப்போ உருண்டைகள் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் கேஸ்க்கு மேலே ஆல்ரெடி கடாயில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி பாயில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணியில் உருட்டி எடுத்து வச்சுருக்க உருண்டைகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும். பாயில் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா உருண்டைகள் எல்லாமே தண்ணியில் வந்து நமக்கு கரைஞ்சிரும். இப்போ இந்த உருண்டைகள் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள். அந்த டைமில் மட்டும்தான் நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணணும். உருண்டைகளை சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா தண்ணியிலே வந்து உருண்டைகள் எல்லாமே கரைஞ்சி போகும். ஸோ நம்ம தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது உருண்டைகளை சேர்த்துட்டு அந்த உருண்டைகள் சேர்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் உருண்டைகளை வந்து மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே பாயில் பண்ணாலும் அந்த உருண்டைகள் எல்லாமே பாத்திரத்தில் அடியில் வந்து அப்படியே ஒட்டிக்கும். இப்போ இந்த உருண்டைகளை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணியாச்சு. இந்த உருண்டைகள் எல்லாமே பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் இதில் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கொழுக்கட்டை மாவை ஆல்ரெடி நம்ம நல்லா ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த கொழுக்கட்டை உருண்டைகளை வந்து மேக் பண்ணோம். ஸோ தண்ணியில் வந்து இந்த உருண்டைகளை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து பாயில் ஆனாலே போதும். இந்த உருண்டைகள் எல்லாமே நல்லா குக் ஆயிரும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதில் மில்க் சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பால் பாருங்கள் நமக்கு பாயில் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு வந்து எடுத்தேன். ஸோ அதே 100 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு இந்த சுகர் வந்து நல்லா கரையிறதுக்காக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பால் வந்து சேர்த்துருக்கேன். இந்த 1 லிட்டர் பால் வந்து நமக்கு 1/2 லிட்டர் பால் ஆகிற வரையும் நம்ம இதை பாயில் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். பாயில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே தான் இருக்கணும். இந்த பால் வந்து ஆடை கட்டாமல் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் இந்த பாத்திரங்கள் ஓரத்துலலாம் ஆடை கட்டும். அது எல்லாத்தையுமே ஸ்க்ரப் பண்ணி நம்ம பால்லேயே சேர்த்துடணும். இந்த மாதிரி சேர்க்கும்போது பால் வந்து நமக்கு நல்லா திக்காயிரும். இப்போ பாருங்கள் கொழுக்கட்டைகள் எல்லாமே நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு.
அதே சமயத்தில் பாலும் நமக்கு நல்ல திக்காயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதில் 100 ml கிட்ட தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் பாயில் பண்ணக்கூடாது. இப்போ ஒன்ஸ் நான் இதை நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 minutes நம்ம குக் பண்ணாலே போதும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பால் கொழுக்கட்டை ரெசிப்பியை. 1 டீஸ்பூன் பாலோட இந்த கொழுக்கட்டை உருண்டையை ஒன்று சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு டைம் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பாய்.